இந்த மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு? எதுக்கு நடத்துனீங்க? இது காவல்துறை அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கு மட்டும் 1,00,000க்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன ரேங்க்ல இருந்தாலும் அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இது நடந்தது. அந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்குல்ல உங்களுக்கு, அந்த ரிசல்ட்ஸை யாராவது ஆய்வு பண்ணீங்களா? முதலமைச்சர்கிட்ட போய் ஐயா இதுதான் யார் நிம்ஹான்ஸும் இன்னொரு நிறுவனம் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லமுத்து ட்ரஸ்டும் இணைந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கய்யா, இந்த அறிக்கையினுடைய கான்ஃபிடென்ஷியல் ரிசல்ட்ஸ் இதுதான் அப்படின்னு யாராவது போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாங்களா? முதலமைச்சர் அந்த பட்டியலில் எடுத்து பார்த்துட்டு தன்னுடைய ஆட்சியில் யார் யாரெல்லாம் பிரச்சனைகளுக்கு உரிய நபர்கள் அவங்க பேர் இதில் வருதான்னு செக் பண்ணி பார்த்தாரா? மன ரீதியாக பிரச்சனை தயவுசெய்து செக் பண்ண சொல்லுங்க. இதுக்கு மேலே நான் பொது வழியில் பேசுறது சரியா இருக்காது. நான் சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க. சில பெயர்கள்லாம் இப்போ இந்த விவாதத்தில் பேசணும். அவங்க பேர்லாம் இதில் இருக்கான்னு பாருங்க, உறுதியா இருக்கு. நான் அந்த லிஸ்ட்டை பார்த்ததில்லை, ஆனால் அவங்க குடும்பத்தில் சோக கதைகள் நடக்குது. நம்ம அவங்களுடைய கொடூரங்களை பற்றி வெளியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க மனைவி தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று வருத்தத்துடன் பொது வெளியில் சொல்கிறேன்.